ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேங்கிள்ஸ் மேக்கிங் தான் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற பழைய பேங்கிள்ஸ் தான் நம்ம இதுக்கு இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்ககிட்ட பழைய பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நூல் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துடுங்க. அப்புறம் த்ரெட்டை வந்து நீங்கள் சுற்றும் போது டாப்பில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு 50 ஸ்ட்ராண்ட்ஸ் வர்றது வரைக்கும் நம்ம சுற்றி எடுக்கணும். நம்ம பண்ணுறது சின்ன சைஸ் பேங்கிள்ஸ்னால 50 சைஸ் ஸ்ட்ராண்ட்ஸு நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி 50 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம வந்து சுற்றுனதுக்கு பிறகு இதை வந்து நல்லா டைட்டாக எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து ஹோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கு பிறகு இதில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட் எல்லாமே சேர்ந்து ஒன்றோட ஒன்று இருக்கும். நமக்கு சுற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துடுங்க. இதே மாதிரி நம்ம எத்தனை பேங்கிள்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்த பேங்கிள்ஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பேங்கிள்ஸில் வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பேங்கிள்ஸில் சுற்றும் போது நமக்கு ஈஸியாக ஒர்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு நம்ம இப்போ வந்து ஒரு பேங்கிள்ஸ் எடுத்து அதில் நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்துடுங்க. ஒரு பேங்கிள்ஸும் எடுத்துடுங்க. பேங்கிள்ஸுக்கு உள்ளாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணதுக்கு பிறகு அந்த நூலை வந்து அதில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா நூல் வந்து அதோட ஸ்டிக் ஆகிடும். அதுக்கு பிறகு சுற்ற ஆரம்பிக்கணும். சுற்றும் போது நூல் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடாது, ஃப்ளாட்டாகவே இருக்கணும். நீங்கள் வந்து இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக சுற்றும் முடிக்கிறது வரைக்குமே வந்து நம்ம எடுக்கிற அந்த த்ரெட்டு வந்து ஃப்ளாட்டாகவே இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பேங்கில் சுற்றும் போது மேலே வந்து ஒரு விரலை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்போந்தான் வந்து அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது, எல்லாமே வந்து டைட்டாகவே இருக்கும். அதனால நீங்கள் வந்து சுற்றும் போது எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர்ஸை வந்து மேலே வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து அதை சுற்ற ஆரம்பிக்கணும். நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நூல் வந்து ஒன்று ஒன்றா இழவி அது நீட்டாகவே இருக்காது, ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா வராது. அதனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் இந்த மாதிரி சுற்றும் போது விரல் வந்து கண்டிப்பாக மேலே இருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி அதை சுற்ற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உள்ளாடி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் க்ளூ அப்ளை பண்ணும்போது நமக்கு க்ளூடைய ஸ்டிக்கினஸ் வந்து நம்ம கையில் இருக்கும்போது நூல் சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பாதி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரியே வந்து பிடிச்சிட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாகவே நம்ம சுற்றின பிறகு எண்டில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்டில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை வந்து நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணோடனே வந்து த்ரெட்டுனால ஈஸியாக க்ளூ வந்து ஸ்டிக் ஆகிடும். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பேங்கிள் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பேங்கிள் வந்து இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பேங்கிள்ஸ்லேயும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி நான் வந்து வேறு ஒரு கலர்ஸ்லேயும் நான் வந்து மேட்ச் பண்ணி போடுறதுக்காக வேண்டி 2 கலர்ஸ் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து கோல்டன் கலர். ஸோ ரெட்டும் கோல்டும் மேட்சிங் வந்து நல்லாவே இருக்கும். அதனால நான் இதில் வந்து கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணி இந்த பேங்கிள்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து கோல்டு கலரும் ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு மேட்சிங்காக இருக்கிறதுனால நான் இதை வந்து பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் கலர் சூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஹோல்ட் பண்ணி நம்ம பண்ணலாம், அல்லது நூல் இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நம்ம வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பேங்கிள்ஸையுமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ நான் இதில் வந்து ரெட் அண்டு கோல்டு கலர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி எப்படி வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பீட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மலாக ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட் எடுத்துருக்கிறது மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து எண்டு நாட் போட்டுவிடுங்க. எண்டு நாட் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து பீட்ஸ் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி ஆல்ரெடி கொறுத்து தான் அதில் வந்து வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா நமக்கு தேவையான ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்து அந்த நூலோடு சேர்த்து ஒன்று அப்படி கொறுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு செட் ஆஃப் வந்து பீட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஒரே நேரத்தில் வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணுறதுக்கும் இது வந்து ஈஸியாக குயிக்காக வந்து ஒர்க்கு முடியும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக வந்து நீ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவும் ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவையோ அவ்வளோதையும் நம்ம மொத்தமாக எடுத்துடலாம். ஒவ்வொரு பீட்ஸாக எடுத்து கொறுக்கிறத விட இந்த மாதிரி மொத்தமாக பீட்ஸை வந்து கொறுக்கிறது ரொம்பவும் ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா அல்லது கஷ்டமாக இருந்துச்சான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம பீட்ஸ் எப்படி கொறுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ த்ரெட்டை வந்து ஒரு ட்ரிப்பு நல்லா வந்து சுற்றணும். சுற்றுனதுக்கு பிறகு நமக்கு இப்போ வந்து க்ளூ வந்து நம்ம ஃபுல்லாகவே தான் இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே பீட்ஸ் வைக்கிறதுனாலக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு க்ளூ வந்து வைக்கணும். வச்சதுக்கு பிறகு இப்போ இந்த ஒரே ஒரு பீட்ஸை எடுத்து அந்த க்ளூக்கு மேலே வர்றது மாதிரி நல்லா பிடிச்சி கரெக்டாக வந்து வைக்கணும். வச்சதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த நூலை வந்து அந்த பீட்ஸை சுற்றி வந்து நல்லா டைட்டாக சுற்றி எடுக்கணும். இப்போ பீட்ஸோட முன்னாடி நம்ம நல்லா டைட்டாக சுற்றியாச்சு. அதே மாதிரி பீட்ஸுக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி டைட்டாக வந்து நல்லா சுற்றி எடுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த பேங்கிள்ஸை ஃபுல்லாகவே நம்ம வந்து பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுக்கணும்.
நம்ம பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு மெத்தடு. இனி ஒரு மெத்தட்லேயும் நம்ம பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தடு. இதில் வந்து எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டாட் வச்சு ஃபுல்லாகவே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. க்ளூ அப்ளை பண்ண பிறகு இதுக்கு மேலே பீட்ஸும் வைக்கணும். பீட்ஸ் வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து திருப்பி நூல் வச்சு நல்லா டைட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நீடில் பீட்ஸை எடுத்துடுங்க. எடுத்துட்டு நம்ம க்ளூ வச்சுருக்கிறதுக்கு மேலே 1 பை 1 ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம பீட்ஸை வந்து அதுக்கு மேலே வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம திருப்பி நூல் வச்சு அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணது. இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த நூலை வந்து நல்லா 2 ட்ரிப்பு நல்லா சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த நீடில் வந்து அந்த பீட்ஸுக்குள்ளாடி இந்த மாதிரி விட்டுடுங்க. விட்டு வெளியில் எடுத்துட்டு நூலை வெளியில் எடுத்துட்டு நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும். 2 ட்ரிப்பு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு திருப்பி நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் இந்த பீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி இந்த பேங்கிள்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு லாஸ்ட் நூலை கட் பண்ணிவிட்டு அது லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஓல்டு பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நியூவாகவே வந்து ஒரு பேங்கிள்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு சூப்பரான ஒரு நியூ பேங்கிள்ஸ் நாமளே வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேங்கிள்ஸு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.